பசி இல்லாத நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் விஷம் தான். உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. இப்போ எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்ட் உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. நம்ம காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அயோடைஸ்ட் உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட்டு. டீ காஃபி குடிக்கலாமா? டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பயிர் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான். பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. டீ வந்து பார்த்தீங்கன்னா டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. சார் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும் அதுக்கு. அதனால் க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக் கிடைச்சா குடிக்கலாம். ஹெர்பல் டீஸ் பார்த்தீங்கன்னா இஞ்சி, அப்புறம் தனியா போட்டு, மிளகு, அது மாதிரிலாம் நம்ம இப்போ நிறைய வந்துட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி இது சாப்பிட்டா அதுவே போதும் நமக்கு. இப்போ சர்வசாதாரணமாக வந்து பார்க்கப்படுற நோய் வந்து சர்க்கரை வியாதி தான். ஸோ அதுக்கு வந்து இயற்கை மருத்துவத்து மூலமாக சரி பண்ண முடியுமா? சர்க்கரை நோய்ன்றது நோயே கிடையாது. ஆக்சுவலாக அது வியாதியாகவே பார்க்கக்கூடாது நம்ம. அது ஒரு கண்டிஷன். அது என்ன வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் 30 வயசு வரையும் நல்லா இருக்கேன். 31வது வயசில் எனக்கு சுகர் லெவல்ஸ் அதிகமாகுது அப்படின்னா, இப்போ 30 வயசு வரைக்கும் யார் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஏன் கண்ட்ரோல் ஆகலை, அதுக்கான காரணத்தை அறிஞ்சு அந்த காரணத்தை சரி பண்ணுறது தான் வந்து சரியான வைத்திய முறையை தவிர, எனக்கு 31வது வயசில் எனக்கு சுகர் வந்தது, டாக்டர்கிட்ட தீர்வு கிடைக்கும்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் மெடிசன் சாப்பிட்டு நான் கண்ட்ரோல் பண்ணுறேன்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய பைத்தியக்காரத்தனம் தான் சொல்லலாம். காலையில் வேலை அட்லீஸ்ட் ஒரு வேலையாவது சமைக்காத உணவு சாப்பிடணும். சமைக்காமல் எந்த ஒரு மாவையும் சாப்பிட முடியாது. ஸோ தேங்காய் சாப்பிட்லாம், பேரிச்சம்பழம் சாப்பிட்லாம், பழங்கள் எடுத்துக்கலாம், முளைக்கட்டின பயிர் சாப்பிட்லாம். பசி இல்லாத நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு உணவும் விஷம் தான். இது திருவள்ளுவரே வந்து அழகாக ஒரு குறளில் சொல்லியிருக்கார். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் அப்படின்னு ஒரு சின்ன குரலில் உடல் பருமன், சுகர், பிபி, தைராய்டு அத்தனைக்கும் மருந்து இந்த ஒரு குரல்லே அடங்கிடும். உப்புன்றதே வந்து நம்ம சாப்பிடக்கூடாத ஒரு உணவு தான். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஒரு விலங்கும் தனியாக உப்பு போய் சாப்பிடாது. இப்போ எறும்பு கூட நீங்கள் உப்பு இருந்ததுன்னா உப்பு தள்ளி போகும். ஸோ உப்புன்றது இயற்கையாக இப்போ தேங்காயில் இல்லை கீரையில் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸில் சமைக்காத உணவு அத்தனையிலையுமே உப்பு இருக்குது. ஸோ நம்ம உணவு சமைக்கிறதுனால கொஞ்சம் உப்பு தேவைப்படுது. ஸோ அந்த உப்பை வந்து ராக் சால்ட், பிங்க் சால்ட் அதை வந்து எடுத்தாலே நல்லது. ஸோ அது நமக்கு அயோடைஸ்ட் உப்பு அவசியமே கிடையாது. இந்தியன்ஸ் யாருக்கும் அயோடின் டிஃபிஷியன்சியும் கிடையாது. நம்ம காய்கறிகளில் நிறைய இருக்குது. ஸோ அயோடைஸ்ட் உப்பு வேண்டாம். இந்து உப்பு எப்பவுமே பெஸ்ட்டு. டீ காஃபி குடிக்கலாமா? டீ காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை பயிர் பண்ணுற இடத்துல நம்ம போய் பார்த்தோம்னா அவ்வளோ கெமிக்கல்ஸ் வந்து அதை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பெஸ்ட்டு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அந்த டீ ஜென்ரலாக ஆர்கானிக்காக இருந்தால் அது நல்லது தான். பட் அது பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. டீ வந்து பார்த்தீங்கன்னா டீயில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. பட் அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டு பாலோட மிக்ஸ் ஆகக்கூடாது. சார் ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது அது விஷத்தன்மை வந்து கிடைக்கும் அதுக்கு. அதனால் க்ரீன் டீ, பிளாக் டீ அந்த மாதிரி ஆர்கானிக் கிடைச்சா குடிக்கலாம்.